ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. நான் உங்கள் ஜெயஷ்னி, ப்ராடக்ட் மேனேஜர் அட் ஷார்ட் ஃபன்லி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியமோ அந்த அளவுக்கு லைசன்சிங்கும் முக்கியம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, லைசன்சிங்னா என்ன, என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம எல்லா டவுட்ஸையும் சார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் செல்வம் சார், த சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஷார்ட் ஃபன்லி. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ப்ரீஃபாக எது லைசன்சிங், எப்படி லைசன்சிங், அதுக்கப்புறம் எதனால டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சார், ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன சார், லைசன்சிங்னா என்ன சார்? ஓகே, இது ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை கிளியர் பண்ணிடுவோம். அப்படின்னா தான் ரோடு ஃப்ரீ ஆகுங்கிற மாதிரி. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரே கண்டென்ட்டை நீங்கள் மல்டிபிள் ஓடிடிஸில் போடுறது தான் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி அதை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாகவும் கொடுக்கலாம், நான் எக்ஸ்க்ளூசிவாகவும் கொடுக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது எக்ஸ்க்ளூசிவாக ஒரே ஒரு பிளாட்ஃபார்முக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், அதை ஒரே கண்டென்ட்டை மல்டிபிள் ஓடிடிஸில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இது டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் எக்ஸ்ப்ளனேஷனு. லைசன்சிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் வச்சுருக்கீங்க, அந்த படத்தை இந்த ஓடிடிக்கு லைசன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஃபார் 1 இயர், ஃபார் 2 இயர். இது ஒரு டைம் பீரியடை கூட ஒர்க் பண்ணுறது, டைம் பவுண்டாக ஒர்க் பண்ணுறது தான் லைசன்சிங் நம்ம சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் அந்த அக்ரிமெண்ட் பீரியட் வரைக்குமே அது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் லைவில் போயிட்டுருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு காசு, ரெவன்யூ ஷேர்னால் காசு வரும், இல்லை ஃபிக்ஸ்டு ரெவன்யூனா ஃபிக்ஸ்டு ரெவன்யூ கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது டிஸ்ட்ரிபியூஷனில். லைசன்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் அதில் நிறைய நெகோசியேஷன்ஸ் நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு படம் வச்சுருக்கீங்க, நான் இதை ஓடிடிக்கு நான் லைசன்ஸ் கொடுக்குறேன் ஃபார் 1 இயர். அப்போ அந்த 1 இயருக்கு நான் இந்த ப்ரைஸில் தான் கொடுப்பேன். இதை நம்ம டெக்னிக்கலாக என்ன சொல்லுவோன்னா ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னா, இந்த பொருளோட ஆரம்ப விலை அப்படிங்கிற மாதிரி லைசன்சிங் காஸ்ட்டு இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது நீங்கள் ஒரு செல்லர் மாதிரி, ஒரு படத்தோட செல்லர் மாதிரி, நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு நான் இந்த படத்தை லைசன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதை வாங்க போகிற பையர் இன்னொரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம். உங்கள் படத்தை வாங்கி இன்னும் வேறு ஒருத்தருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட யார் வர்றாங்க, அந்த பையர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த லைசன்சிங் ஃபீ என்னப்பா அப்படின்னு கேட்பார். அதை நீங்கள் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கு மட்டும், அவருக்கு மட்டும் லைசன்சிங் கொடுக்குறீங்களா, இல்லை அவர் அதை மறுபடியும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, இது எல்லாமே உங்களோட லீகல் டேர்ம்ஸ் டாக்குமெண்ட்டில் வரணும். அப்படின்னா தான் நீங்கள் ப்ராப்பராக லைசன்சிங் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைனா ஒரு கண்டென்ட்டை வாங்கிட்டு அதை மசாஜ் பண்ணி ரீஎடிட் பண்ணி அவங்க வேறு விஷயத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ லைசன்ஸிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு பொருளுக்கான ஒரு விலையை வச்சு அதை ரெண்ட் விடுற மாதிரி, இவ்வளோ நாள் மட்டும் நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் லைசன்சிங். டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சமாக உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கிறது, அது ரெவன்யூ ஷேர், அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஸோ சார் சிம்பிள் டேர்ம்ஸில் எல்லாத்துக்கும் புரிய மாதிரி லைசன்சிங் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லியிருப்பாரு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் சார், ஆஸ் ஆஃப் நோ நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ் லைசன்சிங்கை விட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ரியாரிட்டிஸ் தராங்க. ஸோ அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன சார்? ஸோ இதில் ரெண்டுக்குமான அஜெண்டா என்ன, பர்பஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணுன்னா என்ன, எனக்கு நிறைய வியூவர்ஷிப் வேணும், நிறைய ஆடியன்ஸை நான் ரீச் பண்ணணும், என் படம் எங்கே திரும்பினாலும் எல்லா ஓடிட்லையும் என் படம் இருக்கணும்னு நினைக்கிறவருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தான் ரைட் சாய்ஸ். லைசன்சிங் என்னென்னா, நான் படம் பண்ணிட்டேன், ஆல்ரெடி எனக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, என் பிராண்ட் நேம் இருக்குது, என் டேரக்டர் என்னை பற்றி தெரியும், இன்னும் நெக்ஸ்ட் என்ன, அதை பற்றி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ இந்த படத்தை லைசன்சிங் கொடுத்து அதை எப்படி காசு ஆக்குறது. ஸோ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்னா டெஃபினட்டாக லைசன்சிங்கில் போகலாம். டிஸ்ட்ரிபியூஷன் மோர் அபவுட் அதுலேயே ரெவன்யூ வருது, அதுலேயே காசு ஆகிற கமர்ஷியல் வேல்யூ இருக்குது. இந்த ப்ரியாரிட்டி வில் பி த வியூவர்ஷிப், ஆடியன்ஸ், வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்ணால் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். லைசன்சிங் கொடுக்கறதுனால வியூவர்ஷிப் வராதானா வரும். இதே மாதிரி நீங்கள் லைசன்சிங் மல்டிபிள் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கலாம், யாரும் தப்பு இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா, லைசன்சிங் பண்ணும்போதே, இப்போ ஷார்ட் ஃபன்லி நம்ம லைசன்சிங் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற 1200 கான்டென்ட்டை மற்ற ஓடிடிஸ்காரர் நம்மகிட்ட நான் எக்ஸ்க்ளூசிவாக லைசன்ஸ் எடுக்கிறாரு, 1 இயர் 2 இயர் எடுக்கிறார். அப்போ அந்த கண்டென்ட்டில் என்ன, இட்ஸ் 1 டைம் பர்ச்சேஸ். அவர் ஒரு வருஷத்துக்கு நான் இந்த கண்டென்ட்டுக்கு இவ்வளோ ரேட்டு கொடுத்துட்டு 1 டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அப்புறம் அதை வச்சு அவர் அதை
சப்ஸ்கிரிப்ஷனாவோ டிக்கெட்டாவோ காசாக்கிக்க போகிறாரு. நமக்கான ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு காசு வரும் பர் கண்டென்ட்டுக்கு. அந்த கண்டென்ட்டை நான் திருப்பி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன், என்னை நம்பி கொடுத்துருக்க க்ரியேட்டர்ஸ்க்கு நான் ஒரு ரெவன்யூ ஷேராக கொடுக்க போகிறேன். புரிஞ்சுங்களா? இப்போ இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு 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 ஒருத்தன் வாங்குறான், ஒருத்தர் விற்கிறான். ஆனால் இந்த ரெவன்யூ ஷேருங்கிறது என்ன, எண்ட் கஸ்டமர்ஸ்ட்டு நடக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் அப்போது ஒரு பார்வையாளர் ஒரு படத்தை பார்க்குறவர், அவர் காசு கொடுத்து அந்த படத்துக்கான டிக்கெட்டை கொடுத்து பார்க்குறாரு, இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பார்க்குறாருன்னா அந்த ரெவன்யூ கொடுக்குறோம். இது வந்து என்ன, ஒரு இன்னொரு பிஸ்னஸ் ஓனர் உங்கள் கண்டென்ட் லைசன்ஸ் எடுத்து அவர் அதை வச்சு வேறு பிஸ்னஸ் பண்ணிக்க போகிறாரு. அப்படிங்கிறப்போ அதுக்கான ரெவன்யூ ஷேர் கொடுக்குறது. இது வந்து B2B மாதிரி வரும், பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக நடக்கிறது. இது வந்து B2C மாதிரி வரும், டேரெக்டாக கன்சியூமர் கஸ்டமர்ஸ்ட்டை. இப்போ நீங்களும் நானும் படம் பார்க்குறோன்னா அந்த கண்டென்ட் எப்படி வந்ததுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியில் இருக்காது பெருசாக. இந்த கண்டென்ட்டை இப்போ நம்ம லைசன்ஸ் எடுத்து போட்டு நம்மக்கிட்ட காட்டுறாங்களா, இல்லை உண்மையிலே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வந்து நம்மகிட்ட வருதா. எண்ட் யூசருக்கு அவ்வளோ தேவையில்ல, படம் போட்டால் படம் தெரியுது முடிஞ்சது அப்படின்ட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் கிரியேட்டர்ஸ்க்கு இதோட பிஸ்னஸாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே சார். ஸோ சார், இப்போது எந்த ஒரு மாடல், அதாவது லைசன்சிங் மாடலா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் மாடலா, எந்த மாடலில் கண்டென்ட்டோட கண்ட்ரோல் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் சார்? கிரேட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு கண்டென்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறீங்க, எக்ஸ்க்ளூசிவ் நான் எக்ஸ்க்ளூசிவ், அது மாதிரி எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு கொடுக்குறீங்க. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்களா, சேட்டலைட் கொடுக்குறீங்களா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, இல்லை வந்துட்டு இப்போ ஃபாஸ்ட் சேனல்னு ஒன்று வந்துட்டுருக்கு, அதாவது லைவ் டிவின்னு சொல்லுவோம். நம்ம ஃபாஸ்ட் சேனல் பற்றி இன்னொரு பாட்காஸ்ட் பண்ணலாம். பட் லைவ் டிவியில் கொடுக்குறீங்களா, அது மாதிரி செட்டாப் பாக்ஸில் கொடுக்குறீங்களா. ஸோ இப்போ இது வந்து பிளாட்ஃபார்ம் மாறுது, ஒரு பக்கமும் வந்து பிளாட்ஃபார்ம் மாறுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் எஃபோர்ட் போடணும். லைசன்ஸிங்கிறது என்ன, ஒருத்தர் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டார், ஓகேங்களா, அதை அவர் செட்டாப் பாக்ஸில் போடுறாரா, டிவியில் போடுறாரா, ஓடிடியில் போடுறாரா, ஹீ ஒன்லி டிசைட் லைசன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும். ஆனால் அந்த லைசன்ஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து கொடுக்கலாம், இது நீங்கள் ஓடிடியில் மட்டும் யூஸ் பண்ணணும், இந்த அசட்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைசன்சிங் ரைட்ஸ் ஃபார் த கான்டென்ட். இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில சமயம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டில் டிவி வச்சு படம் போடுவாங்க. அப்போது சில கண்டென்ட் வந்து இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஃப்ளைட்டில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அப்போ அந்த கண்டென்ட் அங்கேயும் போகும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து எங்கெல்லாம் ட்ராவல் ஆகி போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறது இஸ் அ கிரியேட்டர், ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நான் தான் பண்ண போகிறேன். இதை லைசன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான காஸ்ட்டையும் நான் தான் டிசைட் பண்ண போகிறேன். இது ஏன் பொருள், இதுக்கு நான் இந்த விலை விற்கிறேன், பிடிச்சா நீ வாங்கிட்டு போ, இல்லை நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸில் எடுத்துக்கோ. இந்த கிளாரிட்டியோட ஒருத்தர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான்னா அவர் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இதில் நிறைய பேருக்கு வந்து எந்த கிளாரிட்டியும் கிடையாது. நிறைய இடத்துல ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்து இதெல்லாம் இருக்குது, இதில் இத்தனை ரைட்ஸை வந்து நம்ம லைசன்ஸ் கொடுக்கலாம், அதாவது இன்ஃப்ளைட் லைசன்ஸ் கொடுக்கலாம், அது மாதிரி இதர் லைசன்ஸு, அதாவது ஓடிடியில் லைசன்ஸ் கொடுக்கலாம், அது மாதிரி ஃபாஸ்ட் சேனலுக்கு லைசன்ஸ், இப்போ இந்த லைவ் டிவி கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ட்ராவல்ஸ்லாம் போகும்போது ட்ராவல்ஸில் சிடி போட்டு படம் போடுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மீடியா அதான் கண்டென்ட் வந்து கோல்டு மைன்னு சொல்லுவாங்க. இந்த மீடியா இண்டஸ்ட்ரி புரிஞ்சவங்களுக்கு அந்த கோல்டு உங்ககிட்டே வச்சுருந்தீங்கன்னா அது நிறைய வேல்யூ கொடுக்கும். ஓகே சார். சார், இப்போ வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து அவங்க கண்டென்ட்டை வந்து வச்சுருக்காங்க, ஒரு மூவி வச்சுருக்காங்க, இல்லை வந்து அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைசன்சிங் பண்ணலாமா சார், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாமா சார்? சரி, இதை வந்து நீங்கள் உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலாக லாங் டேர்ம் கோலாக அப்படி புரிஞ்சுக்கிட்டு பிரிச்சுக்கலாம். லைசன்சிங் கொடுக்கும்போதும் உங்களுக்கு இம்மீடியட்டாக யூ வில் கெட் அ மணி இன் ஹேண்டு, ஓகேங்களா. அதே இதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது லாங் ரனில் அந்த கண்டென்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரெவன்யூ வந்துகிட்டே இருக்க போகுது. பட் ஃபார் அ லாங்கர் பீரியட். இப்போ நீங்கள் லாங்கர் பீரியடுக்கு ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எனக்கு அதுலேருந்து ஒரு சைடு இன்கம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக டிஸ்ட்ரிபியூஷன் போகலாம். இல்லை எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு மணி வேணுங்க, லைசன்சிங் கொடுத்தா ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக லைசன்சிங், ஷார்ட் டேர்முக்கு லைசன்சிங் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார்.
ஸோ இப்போ வந்து கான்டென்ட்டை வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஐ மீன் நிறைய ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அது டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் சாய்ஸ். லைசன்சிங் பண்ணால் வந்து அவங்க லைசன்சிங் பண்ணுறவங்க வந்து ப்ரமோட் பண்ணால் அப்படி மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு. பட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் வரும்போது நார்மலாகவே அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சார். ஸோ ஒரு ரீச் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை வந்து அவங்க வியூவர்ஷிப் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்ட்ரிபியூஷனை சூஸ் பண்ணிவிட்டு லைசன்சிங்கை வந்து ஃபர்தராக வந்து வச்சுக்கலாமா சார்? அதுதான் ரைட் அப்ரோச். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு நிறைய பேர் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுக்கு அடுத்து தான் அதை கமர்ஷியலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைசன்சிங் போகலாம். அது மாதிரி இது எல்லாமே டைம் பவுண்டு தானே. சரி, இப்போ வந்து நீங்கள் பஞ்சதந்திரம் படத்தை எத்தனை தடவை போட்டாலும் பார்ப்பீங்க. சன் டிவியில் குஷி படத்தை எல்லா தீபாவளிக்கு போட்டாலும் பார்ப்பீங்க. ஏன்னா அதுக்கு வந்து சில கண்டென்ட் தான் எவர் கிரீன், எல்லா கண்டென்ட்டும் எவர் கிரீன் கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டென்ட் கேட்டகரி நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கேட்டகரி நீங்கள் வச்சுருக்கீங்க, எவர் கிரீன் கேட்டகரியா ஒன் டைம் வாட்சபிளா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அதுலேருந்து ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் ஆக்சுவலி. ஓகே சார். சார் இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து லிமிட்டடான பட்ஜெட்டில் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, இன்கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் லைசன்சிங் அப்படின்னா எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார்? சரி, லிமிட்டடான பட்ஜெட்டுன்னு சொல்கிறத விட இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அப்ரோச் பண்ணுறீங்க, ஷார்ட் ஃபன்லி மாதிரியான மீடியா டெக் ஸ்டார்ட் அப் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவோம், லைசன்சிங்க்கும் பிளாட்ஃபார்ம் லிஸ்டிங் ஃபீன்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரெவன்யூ ஷேரை வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது 60% ரெவன்யூ ஷேரை வந்து கிரியேட்டர்ஸ்க்கு நாங்கள் கொடுப்போம். லைசன்சிங்கில் என்ன நடக்கும்னா நீங்கள் லிஸ்டிங் ஃபீன்னு ஒன்று கட்டணும். அதை தாண்டி அதை ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிஸ்ட் பண்ணிட்டாரு, ஒருத்தர் லைசன்ஸ் எடுக்கிறாரு, அவர் கொடுக்குற டிரான்சாக்ஷனு 10% ஷார்ட் பண்ணி ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு தான் ரிமைனிங் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு செட்டில் டவுன் பண்ணோம். ஸோ இது ரெண்டுக்குமே நம்மக்கிட்ட தனித்தனி ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் எந்த ரூட்டில் யார்கிட்ட இதை ஒர்க் பண்ண போகிறீங்க, எனக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் இவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிறேன், லைசன்சிங்க்கு இன்னொருத்தட்ட ஒர்க் பண்ணிக்கிறேன், ஆர் என்னோட இன்டர்நேஷ்னல் லைசன்சிங்லாம் நான் வேறு ஒருத்தட்ட கொடுக்குறேன், இந்தியா இதெல்லாம் இவங்க இந்த பிஸ்னஸ்லாம் இவங்க பார்க்கட்டும். ஸோ இப்போ இந்த ஃபுல் டைமாக மீடியாவில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, லைக் இப்போ சன் நெக்ஸ்ட் மாதிரி மீடியா ஜெயன்ஸ் சொல்கிறேன், அதில் வந்து ஒரு பெரிய டீமே வந்து இதுக்கு வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சன் பிக்சர்ஸில் இவ்வளோ படம் எடுத்திருக்கோம், இந்த படம்லாம் இப்போ யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, யார்கிட்ட லைசன்ஸ் போயிருக்கு, என்றைக்கு அது எக்ஸ்பயர் ஆகும், இதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு ட்ராக் பண்ணணும். நீங்கள் இல்லை அப்படின்னா அதை தாண்டியும் ஒருத்தர் சும்மா சம்பாதிச்சுட்டு இருப்பார், உங்களுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் ரெனியூ பண்ணலைன்னா, இல்லை அக்ரிமெண்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நோட்டிஃபை பண்ணிட்டு அதை டேக் டவுன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் அசட்டு மிஸ்யூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆனால் இதெல்லாம் இப்போ ட்ராக்கிங் பெருசாக டிஜிட்டல் சிஸ்டமே கிடையாது. தட் ஷார்ட் ஃபன்லி இஸ் பில்டிங். ஓகே சார். சார் இப்போது ஒரே கண்டென்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லைசன்சிங் ரெண்டுமே பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். அது நீங்கள் ஃபேஸ் பை ஃபேஸாக பண்ணலாம், பேரலாகவும் பண்ணலாம். பேரலாக எப்படி பண்ணலாம்னா, இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் ஃபார் சம் ஓடிடிஸ் அண்ட் லைசன்சிங் ஃபார் சம் இன்டர்நேஷ்னல் ஓடிடிஸ், இப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறனால இதை பேசுகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூகேல இருக்கிற ஃபிலிம் மேக்கர் அங்கே இருக்கிற கண்டென்ட் ஓடிடிஸ்க்கு வந்து ஹைப்பர் லோக்கல் ஓடிடிஸ், ரீஜனல் ஓடிடிஸ்க்கு வந்து லைசன்சிங் கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவில் இருக்கிற போது இங்கே லைசன்சிங் யாரும் பெருசாக பையர்ஸ் இல்லை, ஏன்னா நமக்கு கண்டென்ட்டை காசு கொடுத்து பார்க்குற கல்ச்சர் இல்லை, ஃப்ரீயாக ஆடோட சும்மா பார்த்துன்னு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கல்ச்சர் இருக்குது. இங்கே யார் லைசன்ஸ் கொடுத்து வாங்குவா? அப்போ இதுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும்? டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ எல்லாத்துக்கிட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே எங்கிட்ட ரெவன்யூ எடு. ஸோ அப்போ அந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் வேல்யூபிள் ஆன்சர்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லைசன்சிங்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகும், எது செட் ஆகாது, இங்கே உங்களோட பட்ஜெட்ஸ்லாம் எதுக்கெல்லாம் அலோகேட் பண்ணலாம், எப்படிலாம் அலோகேட் பண்ணலாம். சார் சொன்ன மாதிரி நீங்கள் ரீஜனலாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் சார் வந்து ஷேர் பண்ணார். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.